பார்த்தீங்க அப்படின்னா இந்த யாஜூஜ் மாஜூஜ் வந்ததுனால தான் இது திறந்து விடப்பட்டது. இதை பற்றி டீட்டெயிலாக நிறைய பேசி பால்ஃபோர் டிக்ளரேஷனு இது எல்லாமே வந்து வெள்ளையர்களுடைய மேலாதிக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான். இவங்க யாரும் பனி இஸ்ராயல்கள் கிடையாது. இன்னைக்கு இதில் இருக்கக்கூடியவங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்க யாருமே டைரக்டு இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் கிடையாது. அவங்க வந்து ப்ரௌன் ரேஷியல் கிடையாது. இவங்க வந்து ஒயிட் ஆங்கிலோ செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்கள். அப்போ இந்த வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு கிறிஸ்தவத்தை ஏற்படுத்திட்டாங்க. புரோட்டஸ்டன்ட்டுங்கிற அந்த கிறிஸ்தவத்துக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி யூதர்கள் மாதிரி இங்கே இருக்கிறாங்க. இதை பற்றி பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆவது வசனம், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாக இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதரா இராமல், யூதர்னு சொல்லிக்கிட்டு யூதராக இல்லாமல் இருக்கக்கூடிய சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை நான் அறிந்திருக்கிறேன். சாட்டனிஸ்ட் அவங்க எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக பைபிளில் சொல்ல இருக்கு பாருங்க. நம்ம அங்கே வந்து இவங்களுடைய மதம் என்ன, ஆக்சுவலாக இவங்க சாத்தானை வணங்கக்கூடியவர்கள். இவங்க வந்து நேத்தன்யாகவும் இவங்களும் வந்து இவங்க வந்து மூசா நபியும் ஏற்றுக்கிறது இல்லை. அதனால தான் அவங்க எல்லாத்தையுமே அனுமதிக்கப்பட்டதான் நினைக்கிறாங்க. குழந்தைகளை கொல்றது, பெண்களை கொல்றது, ஒருத்தனை வீட்டை விட்டு துரத்துறது, இது எதுவுமே பாவத்தில் வராது. ஏன்னா இது ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. இந்த மாதிரி கிறுக்குத்தனம் இப்போ நம்ம அதே தான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆவது அதிகாரத்தில் 9ஆவது வசனம், இதோ யூதர் அல்லாது இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகின்றவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு நான் கொடுப்பேன். கர்த்தர் வந்து பனி இஸ்ராயல்கள்கிட்ட பேசுகிறார். யூதராக இல்லாமல் யூதர்னு சொல்லிக்கிட்டு சாத்தானுடைய கூட்டத்தினர் ஒரு சிலரை வந்து உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உனக்கு அவங்ககிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க. அவங்க வந்து உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து அப்படியே உனக்கு காலை தொட்டு உனக்கு கும்பிடுவாங்க. வாங்க ராசா வந்து குடியேறுங்க, வாங்க ராசா உங்கள் பில்டிங் கட்டு ரெடியாக இருக்குது, வாங்க ராசா உங்களுக்காக நாங்கள் சண்டை போடுறோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க. யார் இவங்க? சாத்தானுடைய கூட்டத்தினர். தெளிவாக இருக்குது. அமெரிக்கா யார்? ஹாலோவீனை கொண்டாடக்கூடியவங்க, சாத்தானை வந்து வணங்கக்கூடியவங்க. அவங்களுடைய அந்த ஒவ்வொரு அந்த அதிபர்களாக இருக்கட்டும், இந்த ஃப்ரீமேசன்கள் இருக்கட்டும், இவங்க எல்லாருடைய அந்த ரகசிய கூட்டமைப்பு, இவங்களுடைய வழிபாட்டு முறை என்ன, ரத்தம் குடிக்கிறது, இந்த மாதிரி நிர்வாணமாக ரங்கமாக நிறைய மூவிஸ் வந்துருக்கு. ஃப்ரீமேசனில் நிறைய படம்லாம் வந்து வந்திருக்கு. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட என்னென்ன மாதிரியான சடங்குகள் வந்து அவங்க உள்ளே செய்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய எல்லாமே டாக்குமெண்ட்ரிஸும் நிறைய இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு, இவங்களுக்கு ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுக்குது. யாருக்கு? பனி இஸ்ராயல்களுக்கு. இப்போ இதில் எவன்லாம் மனசாட்சி இல்லையோ அவன் போய் அங்கே போய் குடியிருப்பான். இப்போ மனசாட்சி இருக்கிறவன் யாரும் கண்டிப்பாக போகிறதில்ல. இப்போ யூதர்கள்லேயும் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க போகிறதில்ல, நிறைய போகிறதில்ல. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லணும், வாக்குறுதி எல்லாரையும் சுருட்டி ஒரு இடத்துல கொண்டு வருவேன், நல்லா வாக்குறுதி கொடுத்துருக்கான். அப்போ கண்டிப்பாக இது நடக்கும். இப்போ இந்த